ஜான் பாண்டியர் சார், நீங்க தான் வந்து முதல்ல பாமகவோட முதல் இளைஞர் அணி செயலாளரா இருந்திருக்கீங்க. இப்ப அந்த பதவியால தான் வந்து கட்சியே ரெண்டு பட்டு நிக்குது. நீங்க பாமகல இருந்த நாட்கள் பத்தி சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் டாக்டர் சுப்பிரமணியன் ஐஏஎஸ், டாக்டர் ராமதாஸ், தீரன், நாங்கள் 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பள்ளர் பள்ளி ஒற்றுமை மாநாடு ஒன்று 1989 மதுரையில் போட்டோம். அதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி 1985-86 ஒன்னா உட்காந்து பேசி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்குமென்னு சொல்லி டாக்டர் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பொழுதுதான் என்னை வந்து மாநில இளைஞரணி தலைவராக டிக்ளேர் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து என்னை வந்து பொதுச்செயலாளர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல என்கிட்ட பேசப்பட்டது. நான் அப்படிதான் பேசினாங்க. ஆனா திடீர்னு என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப யங்ஸ்டரா இருக்க, சுடு இருக்க, வேகமா இருக்க, அதனால நீங்க வந்து இளைஞரணி தலைவரா இருங்க, மாநில இளைஞரணி தலைவரா அப்படி இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அந்த நேரத்தில் நான் வந்து மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்று முதல்ல தென் மாவட்டங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இவர் தான் நம்ம டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி நான் தென் மாவட்டங்களுக்கு அவரை அழைச்சிட்டு வந்து குறைஞ்சது நான் கூட்டிட்டு போகும்போது 100 கார் இல்லாமல் கூட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி எழுச்சி அந்த பக்கத்துல தான் உருவாக்கி கொடியை ஏத்துறேன். அப்ப கொடி இருந்தது வந்து சிகப்பு மஞ்சளும் தான் இருந்துச்சு. அப்போ வந்து புளுலாம் இணைக்கப்படவில்லை. அப்போ வந்து நாங்க ஏற்றப்பட்ட கொடி சிகப்பு மஞ்சள். அப்போ திடீர்னு டாக்டர் ஒரு பொதுக்குழுல என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி புழுவும் இணைக்கணும், ஆயுதிராவிடர்கள்லாம் நிறைய இந்த பகுதியில் இருக்கிறாங்க, அதனால புழுவும் சேர்த்தா தான் சரியா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. சரி, அது உங்க இஷ்டம் சொன்ன பிறகுதான் அதுக்கப்புறம் தான் சிகப்பு புழு மஞ்சளை கொடியை உருவாக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் 1991 வந்து நான் வந்து பனையூர்ல அம்பேத்கர் சிலை திறப்பதற்காக, மேலப்பனையூருக்கு அம்பேத்கர் சிலை திறப்பதற்காக ஒரு டாக்டர் பண்ருட்டி ராமசாமி அப்போ இருந்தாரு. அவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில பொறுப்புல இருந்தாரு. அவரை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவரை அழைச்சிட்டு போங்கன்னு என்னை அழைச்சிட்டு போக சொன்னாரு. அழைச்சிட்டு போகும்போது அப்போ வந்து பரமக்குடிக்கு நாங்கள் கார்ல போயிட்டு இருக்கும்போது மாணிக்கம்னு நினைக்கிறேன் அந்த டிஎஸ்பி பேரு, துப்பாக்கி சூடு நடந்து 3 பேர் இறந்துட்டாங்க. என்ன போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு போலீஸ் வந்து மறிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் ஒன்று திறந்து அதை கட்டுக்கடத்த முடியலன்னு சொல்லிட்டு 5 ரோட்ல வச்சு 3 பேரை சுட்டு விட்டாங்க. அதுல ஒரு யாதவர் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர் வண்டியில பால் கொண்டுறோமோ அவரையும் சேர்த்து சுட்டு விட்டாங்க. பட்டு நிறைய பேருக்கு இன்ஜுரி, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். இருந்தாலும் நான் சிலையை திறக்காம போக மாட்டேன்னு சொன்ன உடனே ரயில்வே கேட்லாம் பூட்டி தான் சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை அழைச்சிட்டு போய் நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும், மேலப்பனையூர்ல அம்பேத்கர் சிலையை நான் திறந்தேன்.